Taste the Daily. இனி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டு பேசிய அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை. திருவள்ளுவர் சிலை அமைச்சு 25 ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன். சில மதாதிபதிகள் உடனே சொன்னாங்க, ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கினாங்க. அவங்க கேள்வியில அர்த்தம் கிடையாது, ஆனா உள்ளர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம், திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இன்று நடைபெறுவது ஐம்பெரும் விழா. ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்த பாறையும் இணைக்கிற கண்ணாடி இடைப்பாலம் திறப்பு விழா, வெள்ளி விழா மலர் வெளியீடு, திருக்குறள் கண்காட்சி, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம். சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார், நம் மதம் குரல் மதம், நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார். குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலைக்கு அச்சிட்டு கொடுத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார், வலம் வந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் திருக்குறளை தான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அப்போதிருந்து குறளாசான் வள்ளுவருக்கும் தமிழ்குறளும் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு. வள்ளுவத்தை போற்றுகிற தொண்டு இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர். போக்குவரத்து அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடம்பெற வச்சார். காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சார். தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவிச்சார். மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சார். சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டார். குறளவையும் தீட்டினார். திருக்குறளுக்கு உரை எழுதினார். இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார். இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றடைய பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக 3 புதிய பயணியர் படகுகள் வாங்கப்படும். முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தமிட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும், 2ஆம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும், 3ஆம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்து வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழ் இலக்கண நூலை எழுதியும் அழியா படைப்புகள் அளித்த ஜியு போப் பெயரும் என 3 பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும். 2வது அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திருக்குறள்ல ஆர்வம் புலமைமிக்க ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயிலரங்குகள், பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும். இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 3வது அறிவிப்பு, ஆண்டுக்கு 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை, இலக்கிய, அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும். 4வது அறிவிப்பு, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரம் கொண்டாடப்படும். 5வது அறிவிப்பு, தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும். 6வது அறிவிப்பு, திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது. தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல்
வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.